ஹலோ வியூவர்ஸ், என் பெயர் சத்யா. வெல்கம் டு ஹோம் ஸ்டைல் குக்கிங். சிம்பிளாக 5 நிமிஷத்தில் எக் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் சோம்பு, சின்ன லவங்காய் 2 பீஸு, பட்டை சின்னதாக 1, ஏலக்காய் 1, அது கூட பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து அது கூட கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு காரத்தை. அது எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். மசாலாலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை எல்லாம் சேர்த்திக்கலாம் ஒன்றுன்னா. இப்போ மசாலாவும் முட்டையும் போட்டிருக்கிற முட்டையும் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. மசாலாவும் முட்டையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம ஒன்று சேர்ந்து கலந்துக்கலாம். முட்டையும் மசாலாவும் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். கார்னிஷ்காக 2 கருவேப்பிலையை மேலே வச்சுக்கலாம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இது சிம்பிள் டிஷ் தான், யார் வேணாலும் செய்யலாம். அடுத்த டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் சத்யா.